இரும்பு கோடரி மிதக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரை பற்றியும் அவருடைய நிலைமைகளை பற்றியும் சுபாவங்களை பற்றியும் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கில்காலில் இருக்கிறார்கள். இது யோர்தானுக்கு அருகாமையில் உள்ளது. எலிசா எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் அநேகர் அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். அவர்கள் எலிசாவின் உபதேசங்களை கேட்பதற்காகவும் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவரோடு கூட கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்காகவும் வருகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லோரும் எலிசாவுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்றும் அவரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரோடு கூட எப்போதும் இருந்தது போல தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் எலிசாவோடு கூட இருக்கிறார்கள். எலிசாவோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அவர்கள் எலிசாவோடு கூட குடியிருக்கிற இடம் அவர்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒரு கலாசாலையில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அங்கு இட நெருக்கடி அதிகமாயிற்று. ஆகையினால் அவர்கள் அங்கு ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்து உத்திரங்களை வெட்டுகிறார்கள். அப்போது ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுகிறது. அப்போது எலிசா ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணுகிறார். நெருக்கமான இடத்தில் குடியிருப்பது மிகவும் கஷ்டம். ஆனாலும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சொல்லுவது செவிகளால் கேட்பதற்கு நற்செய்தியாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கூட்டத்திலே ஏராளமான பரிசுத்தவான்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம். தீர்க்கதரிசியாகிய எலிசா கர்த்தருடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்கிறார். இதனால் ஏராளமான பரிசுத்தவான்கள் அவரிடத்தில் ஆர்வமாய் கூடி வருகிறார்கள். எலிசாவோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மனத்தாழ்மை உள்ளவர்கள். இவர்கள் இம்மைக்குரிய நன்மைகளை நாடாமல் மறுமைக்குரிய நன்மைகளை நாடுகிறவர்கள். இவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்கவில்லை. தங்களுக்கு என்ன வசதிகள் இருந்தாலும் அதுவே தங்களுக்கு போதும் என்று திருப்தியோடு இருக்கிறார்கள். எலிசாவோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஐஸ்வர்யவான்களும் அல்ல. அவர்கள் சமுதாயத்திலே சாதாரண ஜனங்களாகவும் தரித்திரராகவும் இருக்கிறார்கள். தரித்திரர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடு எதுவும் விதிக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். எலிசாவோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சோம்பேறிகள் அல்ல. அவர்கள் சும்மா இருந்து வீணாய் பொழுதை போக்குகிறவர்களும் அல்ல. அவர்கள் கடினமாய் உழைக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணியமான வேலைகளை செய்ய வேண்டும். வேலை செய்து சம்பாதிப்பதை ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். எலிசா தங்களுக்கு குடியிருக்கும் இடத்தை உண்டாக்க வேண்டும் என்றோ அல்லது இஸ்ரவேலின் ராஜா அதை தங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது சமாரியாவில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் இந்த சகாயத்தை தங்களுக்கு பண்ண வேண்டும் என்றோ தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் யோர்தான் மட்டும் போய் உத்திரத்தை வெட்டவும்
தங்களுக்கு குடியிருக்கும் இடத்தை உண்டாக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் குடியிருக்கும் இடத்தை உண்டாக்கும் போது அதிலே அவர்கள்தான் குடியிருப்பார்கள். தங்களுடைய வசதிக்கு மற்றவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். அவரை அதிகமாய் நேசிக்கிறார்கள். அவருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் எலிசாவிடம் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் உத்திரத்தை வெட்டுவோம் என்று சொன்னபோது எலிசா அவர்களிடத்தில் போங்கள் என்று அனுமதி கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரரோ எலிசாவும் தங்களோடு கூட வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் எலிசாவை நோக்கி, நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்று சொல்லுகிறான். தங்களோடு எலிசா கூட வராமல் அவர்கள் யோர்தானுக்கு போக விரும்பவில்லை. எலிசா அவர்களோடு சேர்ந்து மரம் வெட்ட வேண்டியதில்லை. ஆனாலும் தாங்கள் உத்திரத்தை வெட்டும்போது எலிசா தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களோடு கூட இருந்தால் அவர்கள் மத்தியிலே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கும். நல்ல சீஷர்கள் எப்போதுமே ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள். எலிசா அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். எலிசா அவர்களிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போகிறார். எலிசாவோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மிகவும் கண்ணியமானவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். யாரும் வேலை செய்யாமல் சும்மா இருக்கவில்லை. ஒருவரும் வேலை செய்யாமல் வேலை செய்வது போல நடிக்கவும் இல்லை. அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டுகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மரத்தை வெட்டுவதற்கு தேவையான ஆயுதங்களையும் கொண்டு வருகிறார்கள். அவர்களில் ஒருவன் தரித்திரனாக இருக்கிறான். அவனிடத்தில் சொந்தமாக கோடரி இல்லை. அவன் வேறொருவனிடத்தில் கோடரியை இரவலாக வாங்கி யோர்தான் நதி அருகே மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். அவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுகிறது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவுகிறான். இவனோ தரித்திரன். தண்ணீரில் விழுந்த கோடரியை இவன் இரவலாக வாங்கி இருக்கிறான். கோடரியின் சொந்தக்காரனிடத்தில் இவன் அந்த கோடரியை திரும்ப கொடுக்க வேண்டும், அல்லது அதற்குரிய பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும். இவனிடத்தில் பணமும் இல்லை. ஆகையினால் தன்னுடைய நஷ்டத்தை நினைத்து வேதனைப்பட்டு, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவுகிறான். எலிசா தேவனுடைய மனுஷன். அவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு ஆவிக்குரிய தகப்பனை போல அங்கே இருக்கிறார். கோடரியை இழந்தவன் கூவுகிற சத்தத்தை எலிசா கேட்கிறார். எலிசா அவனிடத்தில் அது எங்கே விழுந்தது என்று கேட்கிறார். அவன் எலிசாவுக்கு அந்த இடத்தை காண்பிக்கிறான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மிகவும் கண்ணியமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய எலிசாவோ அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் எலியாவினிடத்தில் வந்து, நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்று சொன்னபோது எலிசா அவனிடத்தில் நான் வருகிறேன் என்று அன்பாய் சொன்னார். தனக்கு கீழே ஊழிய பயிற்சி பெறுகிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு எலிசா எப்போதுமே ஆதரவாய் இருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எலிசா தேவனுடைய மனுஷன். அவரிடத்தில் கர்த்தருடைய வல்லமை அதிகமாய் தங்கி இருக்கிறது. இரும்பு கோடரி தண்ணீரில் விழுந்தால் அது மூழ்கும். இது இயற்கையின் பிரமாணம். எலிசாவோ இரும்பு கோடரியை தண்ணீரில் மிதக்க பண்ணுகிறார். இது இயற்கையின் பிரமாணத்திற்கு எதிரானது. ஆனாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கோடரியை தவறவிட்ட மனுஷனிடத்தில் எலிசா அது எங்கே விழுந்தது என்று கேட்கிறார். அவன் எலிசாவுக்கு அந்த இடத்தை காண்பிக்கிறான். அப்போது எலிசா ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து இந்த இரும்பு கோடரியை மிதக்க பண்ணுகிறார். எலிசா அவனிடத்தில் அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அந்த கோடரியை எடுத்துக்கொள்கிறான். எலிசா இரும்பு கோடரியை மிதக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபையோ கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுகிறது. கல்லான இருதயம் இந்த பிரபஞ்சத்தின் பாவத்தில் மூழ்கி கிடக்கும் போது கர்த்தருடைய கிருபை அந்த இருதயத்தை பாவச்சேற்றில் இருந்து வெளியேற்றுகிறது. உலக பிரகாரமான மனுஷர் இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் பூமிக்குரிய காரியங்களை அதிகமாய் நேசிப்பார்கள். அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை கிரியை செய்யும் போது
அவர்கள் இம்மைக்குரிய காரியங்கள் மீது கவனம் செலுத்தாமல் பரலோகத்தின் காரியங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள்.